இன்னைக்கு பேசும்போது உதயநிதி அவர்கள் இது சட்டமன்றமா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கோமானே தெரியலன்றாரு என்று கேட்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு கூட ஆதவ அர்ஜுனாவை யாரோ இதை சுட்டி காட்டினார்கள். புகழ்ச்சியை முதல்வர் விரும்பாதவர் அப்படின்ட்டு. அதனால இந்த பாட்டு பாடுற வேலையை குறிப்பா தாவேக எம்எல்ஏக்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அவசியம் இல்லை. லைவ்ல போயிட்டு இருக்கீங்க, கோமாளி மாதிரி பார்ப்பாங்க. அமைச்சர் ஒரு பாட்டு பாடுறாரு, வெங்கட்ராமன், ஏன் மானிய கோரிக்கை இல்லை, பாடலன்னா விட்ட போறாங்க, டிராப்புக்கு பண்ண போறாங்க, பாட்டை பாடி வைப்போம். என்ன பாட்டு? பாட்டு மட்டும் இல்ல சார், இந்த டைலாக்கை தவிர்க்கணும். ஏஎம் பிஎம் பார்க்காம எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நல்லா பேசுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படி பேச வேண்டும், எப்படி பேரவையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமதி சௌமியா அன்புமணி ஒரு சிறந்த உதாரணம். 5 நிமிஷம் டைம் கொடுத்தா 5 நிமிஷம் வெறும் பாயிண்ட், இவ்வளவுதான். பாயிண்ட்டை பேசிட்டு போயிட்டாங்க. இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்போதாவது ஒரு முறை புகழுரை படித்தீர்கள் என்றால் பரவாயில்லை, எப்போதுமே புகழுரை படித்துக் கொண்டிருந்தால் ஸோ இதை தவிர்க்க வேண்டும். இது வேலை பண்ணதும் தான், மேசையை நான் தான் செஞ்சேன். ஸோ ஒரு நல்ல பேரவை, இதை பாருங்க, இது ஒரு நியூ ஜென்ரேஷன் அசம்பிளினே நான் இதை தயங்காமல் சொல்லுவேன். என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் லைவ்ல பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, நினைச்சதை பேசுவீங்க, தேவையானதை மட்டும் வெளியிடுவீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. வீடு சுற்றும் தொழிலாளி முதல் சமையல் வேலை செய்யும் பெண் வரை, கல்லூரி மாணவர்கள் முதல் அலுவலகங்கள்லயே வேலை பார்த்துக்கிட்டே அந்த லைவ் ஓடிட்டு இருக்காங்க, பேராசிரியர்கள் வரை, மென்பொறியாளர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார். அப்போ உங்களை மக்கள் மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாயிண்டோட பேசினா மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாப்பா கரெக்டாக கேட்குறாங்க. அப்படி அதை பத்தி இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் சொன்னாரு. சார், நீங்க வந்து நிறைய விஷயங்களை குறிப்புல இருந்து நீக்குறீங்க, ஆனா எல்லாமே லைவ்ல போயிட்டு அந்த விஷயங்களை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பேர் தான் லைவ். வென்று படிச்சிருக்கல, அதான் படிச்சாதானே, டிகிரி ஒழுங்கா படிச்சாதானே.